கலா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம விஜய் அண்ணனோட மாநாடு மதுரையில் நடந்துட்டு இருக்கு. போயிருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு வாங்க. இன்னைக்கு என்னால் வர முடியல, ஏன்னா பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால் லீவ் டைமாக இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னைக்கு கண்டிப்பாக வந்திருப்பேன். அடுத்த முறை எங்கே மாநாடு நடக்குதோ கண்டிப்பாக நான் முன்னாடியே போயிடுவேன். இப்போ போயிட்டுருக்க போயின்னு இருக்கிற அங்கே போயிட்ட எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் அண்ணா வந்து 3 மணிக்கு மேலே தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்றுலேருந்தே காலையிலேருந்தே நிறைய பேர் வந்துட்டுருக்கீங்க. அங்கே பாதுகாப்பு வசதிகள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸில் போட்டிருந்தாங்க, பார்த்துருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா மதுரையில் நடந்துட்டுருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கூட்டத்தை பார்க்கும்போதே எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம அங்கேருந்து இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் 3 மணிக்கா மாநாட்டுக்கு வர்றதா சொல்லியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் முன்னாடியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள்லாம் இப்பயே பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேருக்கு மேலே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் முன்னாடியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவ குழுவினராக பார்த்தீங்கன்னா 650 பேர் இருக்காங்க. ஆம்புலன்ஸ்லாம் வசதி இருக்குது. அது மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 100 டேங்குக்கு மேலே வச்சுருக்காங்க. பாத்ரூம் வசதியும் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்குலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக பார்த்திங்கன்னா உட்காந்து மாநாட்டை பார்க்குறதுக்காக தனித்தனியாக வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்களாம். அந்த மாதிரி நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்கேனர்லாம் வச்சுருக்காங்களாம். மாநாட்டுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அவங்க பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ண நம்ம மாநாட்டில் கலந்துக்கின சான்றிதழ் பார்த்திங்கன்னா அதிலே நம்மளுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கார்டு வச்சுருக்கிறவங்கள தான் உள்ளே விடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்புக்கு பார்த்திங்கன்னா தனியார் பாதுகாவலரும் பார்த்திங்கன்னா வந்திருக்காங்களாம். 4 வழிகளில் அவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வசதிகளோட பார்த்திங்கன்னா மாநாடு ரொம்ப நல்லாவே நடந்துகிட்ருக்கு. ரொம்ப நல்லாவே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். போயிட்டு வரவங்க பார்த்திங்கன்னா சேஃபாக போயிட்டு வாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணிலாம் எடுத்துகிட்டு போங்க. தண்ணி நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா கடைகள்லாம் அங்கே நிறைய வச்சுருக்காங்க, 100 கடைக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டருக்கு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. கிட்ட போய் இறக்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்க நடந்தே 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கீங்க. சூப்பர். நம்ம அண்ணாக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் 40 கிலோமீட்டர் இல்லை 4000 கிலோமீட்டர் கூட நடந்தே வருவோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன ஒன்று தூரமாக இறக்கி விட்டுறாங்க, அது ஒன்று மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது. நிறைய தூரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா நைட்லேருந்தே ட்ராவல் பண்ணிலாம் வந்து நிறைய பேர் காலையில் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் வரவங்களும் சரி வரப்போகிறவங்களும் சரி கர்ப்பிணி பெண்கள்லாம் வராதிங்க. அப்புறம் குழந்தைங்கள்லாம் வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க சரிங்களா. குடும்பத்தோடையும் வந்திருக்காங்களாம் குழந்தைங்கள்லாம் கூட்டுக்கிட்டு. இருந்தாலும் குழந்தைங்களாம் சேஃபாக பார்த்துக்கோங்க. சேர்லாம் பார்த்திங்கன்னா 2 லட்சம் சேர் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் சேர்லாம் கிடைக்கல, இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நிறைய சதிகள்லாம் வேலை பார்க்குறாங்க. பஸ்ஸு முன்னாடியே நிறுத்திடுறது, அதுக்கப்புறம் இதுமாதிரி சேர் இல்லைன்னு சொல்கிறது. அது மாதிரி வெளி மாநிலத்துலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ சேர்ஸ்லாம் எடுத்து வந்து ஒரு 2 லட்சம் சேர் மட்டும் வச்சுருக்காங்க. அதுவே இப்போ ரொம்பிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விஜய் ரசிகராக போயிருக்கீங்களா, இல்லை ரொம்ப கட்சியில் சேர்ந்துட்டு போயிருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கனா டிவி சார்பாகவும் என்னோட சார்பாகவும் மாநாடு நல்ல முறையில் நடந்து முடிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி.